வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ அதில் 514 யூனிட் 8 அதோட ஃபார்முலாஸ் அண்டு ஓவர் யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம அகாடமிக்கில் எம்சிக்யூ மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ரேடியோ சூப்பர்வைசருக்கான எம்சிக்யூவும் அவைலபிளாக இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம அகாடமிக் நம்பர் 8248642211 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நான் சொல்லிட்டேன். யூனிட் 8 பார்க்க போகிறோம். யூனிட் 8ஓட டைட்டில் என்ன? டிஜிட்டல் ப்ராசஸர் அப்படின்ற ஒரு தனி டைட்டிலாகவும், கம்யூனிகேஷன் அப்படின்றது தனி டைட்டிலாகவும், நெட்வொர்க்ஸ், இந்த 3 டைட்டிலும் சேர்ந்தது தான் இந்த யூனிட்டு. ஓகேங்களா? யூனிட்டு 8 இதில் இருக்கிறது ஒரு 4 பேஜ் பிடிஎஃப்பில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட லிங்க்கு, ஓகேங்களா, இந்த பிடிஎஃப் பாருங்கள். இந்த பிடிஎஃப்போட லிங்க்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 குரூப்லேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிடிஎஃப்பை போடுறேன். இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு ஃபுல் யூனிட்டுமே என்னவாகும் அப்படின்னா கவர் ஆகும். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு, ஃபார்முலாஸ் நீங்கள் திருப்பும் போதே பார்த்துருக்கலாம், ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த ஒரே பிடிஎஃப்பில் இருக்குது. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப்பில் எப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா முதல் 8085 8086 அப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? மோஸ்ட்லி இது மாதிரி யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸை நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அப்புறம் ஃபிசிக்கல் அட்ரஸ் 8086 ஃபிசிக்கல் அட்ரஸ் இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருப்பீங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு புதுசாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இது மீனிங் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட் 4 டிஜிட். ஸோ ஆல்ரெடி ஒரு 16 இருக்கும், இது ஒரு 4 இருக்கும். இதுதான் என்னவாக மாறும் அப்படின்னா 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு மாறும். அப்புறம் ப்ரோக்ராமபிள் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஐசி. ஓகேங்களா? இதில் என்னென்ன ஐசி இப்போ இருக்குங்கன்னா உங்கள் சிலபஸில் 8255. ஓகேங்களா? இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இங்கேயே நான் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 8253 8279 8257. ஓகேங்களா? அதோட ஃபுல் ஃபார்ம் இங்கே நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அதில் இருக்க கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏஆர்எம் பிக்கோட பேசிக். ஓகேங்களா? ஏஆர்எம் ப்ராசஸ்னால் என்ன, பிக் ப்ராசஸ்னால் என்ன, அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சிக்னல்ஸு, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் டிஎஸ்பி, அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே இங்கே நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். முதல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னலு, அதில் என்னது எனர்ஜி சிக்னலு, பவர் சிக்னலு, அப்புறம் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் லீனியரிட்டி, டைம் இன்வேரியன்ஸ், அப்புறம் காசால், அப்புறம் பிஐபிஓ. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது ஃபோரியர் டிஸ்கிரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதுவும் கொடுத்துட்டோம். இன்வர்ஸ் டிஸ்கிரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதோட ஃபார்முலாவும் இங்கே இருக்குது. அப்புறமேட்டு பீரியாடிசிட்டி, அப்புறம் சிம்ட்ரிசிட்டி இங்கே பாருங்கள், அந்த ஃபார்முலா இங்கே இருக்கும். அடுத்தது டிஎஃப்டியோட ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கோம். டைம் டொமைனில் இந்த இடத்துல இருக்கும், அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி டொமைனில் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் எஃப்எஃப்டி அதுலேயும் ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஃப்எஃப்டினா ஃபார்முலா, அதில் என்னது ஸ்பீடப் ஃபேக்டர் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கண்டிப்பாக அதிகமாக வரும். அப்புறம் எஃப்ஐஆர் ஐஐஆர் ஃபில்டர், எஃப்ஐஆர் ஃபில்டர் ஃபார்முலா, ஐஏஆர் ஃபில்டர் ஃபார்முலா எல்லாமே இங்கே சொல்லியிருக்கோம். அப்புறம் பட்டர்வர்த் செப்பிச்சு ஃபார்முலாஸும் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஸோ அனலாக் கம்யூனிகேஷனும் இருக்கும், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இருக்குது. அது ஃபார்முலா எல்லாமே இந்த இடத்துல நான் கொடுத்துருவோம். பல்ஸ் கோட் மாடுலேஷன், அடாப்டிவ் பல்ஸ் கோட் மாடுலேஷன், அப்புறம் மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் எல்லாமே
இதில் உங்களுக்கு வரும். அப்புறம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் இந்த இடத்துல கொடுத்து கவர் பண்ணியிருக்கோம்.